ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா நிறைய அப்டேட்ஸ் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா கத்தார் மற்றும் துபாயை நோக்கி ஈரான் அதிகப்படியான ஏவுகணைகள் அனுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட வான்பரப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே இஸ்ரேலை நோக்கி ஏவப்படக்கூடிய ஏவுகணைகள் 80% 90% வரைக்கும் அழிக்கப்பட்டு இருக்கிறதா அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு. ஸோ இன்னும் நிறைய அப்டேட்ஸ் ஆனது கிடைச்சிருக்கு. குறிப்பா IDF யாரெல்லாம் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க, இந்த டார்கெட் லிஸ்ட்ல அவங்க அந்த ஸ்ட்ரைக்கை நடத்தினப்போ 30 நபர்களை டார்கெட் பண்ணதாகவும் அதில் மோஸ்ட் ஆஃப் த நபர்கள் இறந்துட்டதா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்திருக்கிறதாவும் அதை பற்றின லிஸ்ட்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம். இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வெறும் 24 மணி நேரத்தில் 1200க்கும் அதிகமான குண்டுகள், இதில் பெரும்பாலும் பங்கர் பஸ்டர் வகையிலான குண்டுகளை இஸ்ரேல் ஈரானின் மீது வீசியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்த்துலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் அக்கே தான் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு அப்டேட் சொல்லிடுறேன். என்னன்னா, கராச்சியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட கன்சுலேட் தூதரகத்தின் மீது ஒரு தாக்குதலானது நடத்தியிருக்காங்க. இது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில தேவையில்லாமல் இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு எதிராக பிரச்சனைகளை பண்ணுறது இன்னமும் பாகிஸ்தானுக்கு தான் ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். ஏன்னா இதை பற்றின கேஷுவாலிட்டிஸ் ரிப்போர்ட்டு சிலது வந்திருக்கு. தாக்குதல் நடந்தது உண்மை, தூதரகத்தை தாக்குனது மட்டும் இல்லாமல் அந்த வளாகத்தோட ஒரு பகுதியை கொளுத்தியும் இருக்காங்க. அங்கேருந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் அதை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்த மாதிரி சில ரிப்போர்ட்ஸ் ஆனது வந்திருக்கு. ஸோ மினிமம் 2-3 நபர்கள் காயமடைஞ்சிருக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட் சமீபத்தில் வந்திருக்கு. சின்ன ஒரு செய்தி அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போ ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் பிரச்சனை போயிட்டு இருக்க நேரத்தில் தேவையில்லாமல் அமெரிக்காவை பகச்சிக்க வேண்டிய ஒரு வேலையும் பாகிஸ்தான் பண்ணுறது தவிர்க்கணும். போராட்டக்காரர்களை தடுக்க வேண்டிய வேலையை பாகிஸ்தான் இந்த இடத்துல கண்டிப்பாக பண்ணியாகணும். தூதரகம் தாக்கப்படுறதுன்னு சொல்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா போராட்டம் நடக்குது. இப்போ காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா கூட ஊர்வலம்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அது அமைதியாக நடக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு நாட்டோட தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுதுன்னா கண்டிப்பாக அதற்கான எதிர்விளைவுகள்ன்றதை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயமானது ஏற்படும். ஸோ இப்போ இஸ்ரேலோட விமானப்படை என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்கன்னா, இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்ஸ் நேற்று 11 மணிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 1200 கைடட் குண்டுகளை ஈரானின் மீது வீசியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 1200 குண்டுகள்னு சொல்றது கைடட் பாம்ஸ் மட்டும்தான். இதில் ரேடார்ஸ் அழிக்கிறதுக்காக ஏவப்பட்ட அந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல் இதெல்லாம் கிடையாது. பங்கர் பஸ்டர் குண்டுகள் மற்றும் மற்ற குண்டுகள்னு சொல்லி 1200 குண்டுகளை இந்த 24 மணி நேரத்தில் வீசியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு நம்பர். ஏன்னா இந்த 1200 குண்டுகள்னால ரொம்ப பெரிய ஒரு அழிவை உருவாக்கி இருக்க முடியும். கொமேனி அவர்களோட காம்ப்ளெக்ஸில் மட்டுமே 30க்கும் அதிகமான பங்கர் பஸ்டர் வீசப்பட்டதுன்னு சொன்னப்போ இதோட இம்பாக்ட் மற்ற பகுதிகளில் எந்த அளவுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குன்றதை இது ரொம்ப தெளிவாக காமிக்குது. ஈரானோட மற்ற பகுதிகளில், தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய 3 அமினிஷன் உடன் சொல்றதும் இப்போ கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டிருக்கிறதா இஸ்ரேல் அவங்களோட செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக இப்போ நான் சின்ன ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ அயத்துல்லா கமேனி அவர்களோட அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இந்த ஸ்ட்ரைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இந்த ஸ்ட்ரைக்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பானது அதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அண்ட் இப்போ இஸ்ரேலோட விமானப்படை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் 3 நிமிஷங்களில் இந்த ஒட்டுமொத்த தாக்குதலும் முடிஞ்சிட்டு தான் சொன்னாங்க. அதாவது இடைவிடாமல் வினாடிகள் கூட கேப் இல்லாமல் இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் வீசப்பட்டு அந்த ஒரு கேப்பில் அந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் வெடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அது மேலே ஸ்பைஸ் பாம்ஸை வீசினதுக்கும் இந்த ஒட்டுமொத்த ஆபரேஷனுக்குமான டைமே அயத்துல்லா கமேனி அவர்களோட அந்த காம்ப்ளெக்ஸை தாக்குறதுக்கான டைம் வெறும் 3 நிமிஷம் மட்டும் தான் எடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஈரானோட ஒட்டுமொத்த ஒரு பெரிய ஒரு கமெண்ட் செய்தியே இந்த 3 நிமிஷங்களுக்குள்ள இஸ்ரேல் அந்த இடத்துல எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எலிமினேஷனும் நிறைய நபர்களை பண்ணியிருக்காங்க. இப்போ அதோட லிஸ்ட்ன்றதை பார்ப்போம். IDF-ஓட அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பு. இதில் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம்டா யார் யார் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதை ஒவ்வொன்றா நான் சொல்றேன். ஏன்னா அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவங்களால ஈரானில் எவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனாக இருந்தாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கு. முதல்ல இருக்கக்கூடியது அலி ஷம்கானி. இவர் யாருன்னு பார்த்தோன்னா ஈரானோட செக்யூரிட்டி கவுன்சிலோட செக்ரட்டரி. அது மட்டும் இல்லாமல் அயத்துல்லா கமேனி அவர்களோட ரொம்ப ஒரு க்ளோஸ் அசோசியேட். முக்கியமான ஒரு முடிவுகளை அயத்துல்லா கமேனி அவர்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவரோட அட்வைஸ் இல்லை இவரோட பங்களிப்பு அதில் ரொம்ப அதிகமாக இருந்தால் சொல்லப்படுறாங்க. போன தடவை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தாக்குதலை லான்ச் பண்ணப்போ அதுக்கு முக்கியமான ஒரு பிளானிங் அண்ட் அதுக்கான அப்ரூவலை கொடுக்கறதுக்கு இவரோட பங்கு முக்கியமாக இருந்தால் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது முகமது பாப்கோர். இவர் யாருன்னு பார்த்தோன்னா கமாண்டர் ஆஃப் IRGC, அதுவும் சீனியர் கமாண்டர். போன தடவை இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லைனை நடத்தினப்போ பல்வேறு விதமான கமாண்டர்ஸ் அதில் கொல்லப்பட்டாங்க. அவங்க கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா இஸ்ரேலுக்கு எதிரான ஆக்ஷன்ஸை எடுக்கிறதுக்காகவே அந்த பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷனுக்காக குறிப்பிட்ட இந்த பொசிஷனில் இவர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர் அதிகமாக மேற்பார்வையிட்டது ஈரானோட அந்த பாலிஸ்டிக் மிசைல் ஃபோர்ஸஸ். அதே மாதிரி இஸ்ரேலுக்கு எதிரான அந்த ப்ராக்ஸி குரூப்ஸ் இருக்காங்கல்ல, ஹெஸ்புல்லா, இந்த பக்கம் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிஸ் மற்றும் ஹமாஸ் போன்ற அமைப்புகள், இந்த அத்தனை அமைப்புகளையும் தொடர்பு படுத்தி இவங்களுக்கான கமெண்ட்ஸை கொடுக்கறது இல்லை இஸ்ரேலுக்கு எதிரான அந்த ஆக்ஷன்ஸில் இறங்க வைக்கிறதுன்னு அந்த முக்கியமான ஒரு ரோல்லையும் இவர் இருந்திருக்காரு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஷலேத் அசாதி, Head of Intelligence Directorate of Qatan Ali Anbiya Emergency Command.
இவர் ஈரானோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட அந்த ஒரு முக்கியமான டாப் கமாண்டிங் பொசிஷனில் இருந்திருக்காரு. உளவு தகவல்களை சேகரிக்கிறது மெயினாக இவர் என்ன விதமான மிஷனில் ஈடுபடுத்திருக்காங்கன்னா மொசாட் ஏஜென்ட்ஸை ஹண்ட் பண்ணுறது. காரணம், இஸ்ரேலோட உளவாளிகள் ஈரானுக்குள்ள அதிகமாக ஊடுருவி இருக்காங்கன்னு தெரியும். ஒரு டாப் லெவல் கமாண்ட் மீட்டிங் நடக்கிறப்போ அந்த மீட்டிங்குள்ளே வர வரைக்கும் அதில் பேசப்பட்ட டீட்டெயில்ஸை எடுக்கிற வரைக்கும் மொசாடோட ஊடுருவல்ன்றது ஈரானுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி மொசாட் ஏஜென்ட்ஸை ஹண்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட ஐடென்டிட்டியை வெளியில் கொண்டு வரதுக்காகவும் பல்வேறு விதமான ப்ராஜெக்ட்ஸில் இவர் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா முகமது ஷிராசி, ஹெட் ஆஃப் மிலிட்டரி பியூரோ ஆஃப் ஈரான்ஸ் சுப்ரீம் லீடர், அவரோட ரொம்ப ஒரு க்ளோஸ் அசோசியேட் மட்டும் இல்லாமல் ராணுவ நடவடிக்கைகள் எடுக்கிறது இல்லை இந்த ராணுவத்தை மேற்பார்வையிடுறது இந்த மாதிரி முக்கியமான பொசிஷன்ஸ் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அயத்துல்லா கொமேனிக்கு ரொம்ப நம்பிக்கையான நபராக இவர் இருந்ததா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா அசீஸ் நசிரதத், ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு என்ன ரோல் இல்லை அவங்களோட பங்களிப்புன்றது எந்த அளவுக்கு முக்கியமானது தெரியும். இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொல்லப்பட்டதும் ஈரானுக்கு ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் இந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே ரொம்ப முக்கியமான பொசிஷன்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள். இந்த முக்கியமான பொசிஷனில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் அயத்துல்லா கொமேனி அவர்களோட காம்ப்ளெக்ஸில் ஒன்னா கூடியிருக்கப்போ, அந்த ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்காக கூடியிருக்கப்போ தான் இந்த ஸ்ட்ரைக்கை இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு ப்ரெசிஷனோட அடிச்சது, அவங்க அத்தனை பேரும் ஒரே இடத்துல கூடுனப்போ அடிச்சது தான் ஈரானுக்கு ஈடு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு இழப்பை இப்போ ஏற்படுத்திருக்கு. அண்ட் அவங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. இல்லைனா இந்த அளவுக்கு ஹை ப்ரொஃபைல் லீடர்ஸை அவங்க ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கணும்னு இந்த இடத்துல நினச்சிருக்க மாட்டாங்க. ஸோ மொசாட் அந்த இடத்துல நல்லா ஊடுருவி இருந்திருக்காங்க. அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள மொசாடோட ஏஜென்ட்ஸ் இருந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கியிருக்கு. ஹொசைன் ஜபல் அமெலியன், இவர் ஈரானோட அந்த நியூக்ளியர் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் என்பிசின்னு சொல்லுவாங்க, நியூக்ளியர் பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல், இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு குழுக்களுக்கு இவர் தலைமை தாங்கியிருக்காரு. அதோட கமாண்டிங் பொசிஷன்லையும் இருந்திருக்காரு. ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கும் அதை தவிர்த்து இன்னும் சில கெமிக்கல் குண்டுகளை தயாரிக்கிறதுக்கும் ஈரானோட அந்த செயல்பாடுகளில் இவரோட பங்கானது முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு நபரோட அடையாளத்தை வெளியில் கொடுத்துருக்காங்க, ரெசா மொஹஃபர் நியா. இவரும் அதே மாதிரி அந்த அணு ஆயுதம் மற்றும் கெமிக்கல் குண்டுகள் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணவர். இவரும் இறந்துட்டதா இப்போ ரீசெண்டாக ஐடிஎஃப் அவங்களோட கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு ஐடிஎஃப்னால ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய டீடைல்ஸ். இது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட நபர்கள் அதில் இறந்துக்கலாம் சொல்றாங்க. ஏன்னா இப்போதான் அந்த இடிபாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கிளற ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் அயத்துல்லா கொமேனி அவர்கள் அண்ட் இந்த கமெண்ட் செயின்ன்றதை மொத்தமாக இழந்திருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கு. ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள்லாம் பேசுகிறப்ப பார்த்தோன்னா நிறைய செய்திகள் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு சில கமெண்டர்ஸை மட்டும் எடுக்கிறதுனால இங்கே ஈரான் கம்ப்ளீட்டாக நாங்கள் உடஞ்சு போயிட மாட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு விளைவு வந்தது அவங்களுக்கு தெரியலையா, இல்லை இனிஷியல் ஸ்ட்ரைக்கில் இந்த அளவுக்கு ஆபத்து ஏற்படாதுன்னு அவங்க நினச்சிட்டாங்களா தெரியல. ஸோ இஸ்ரேல் இதை பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தையை இப்போ ரீசெண்டாக அஃபிஷியலான ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்காங்க. ஈரான் ஒரு கால்குலேட்டட் அட்டாக்லாம் பண்ணலை, அவங்களோட ஆர்சனலில் என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும்தான் இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனால இஸ்ரேலியர்கள் யாரும் பயப்பட தேவைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஈரானோட ஈகோவை இன்னும் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஈரான் லான்ச் பண்ணதில் 5 ஏவுகணைகள் சென்ட்ரல் இஸ்ரேலில் இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. இதனால் வீடுகள் பாதிப்படைஞ்சிருக்கு, ஒரு பெண்மணி இறந்திருக்காங்க. இதை தவிர வேறு எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டதா இஸ்ரேலிருந்து செய்தி ஊடகங்கள் வரல. நிறைய கட்டிடங்களானது பாதிப்படைஞ்சிருக்கு, ஆனால் அதை தாண்டி கேஷுவாலிட்டிஸோட ரிப்போர்ட்ன்றது வெளியில் வரல. இஸ்ரேலில் கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல உண்மையை சொல்லிட மாட்டாங்க. போன தடவை நடந்தப்போ ஏகப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியில் வந்தது. ஆனால் இப்போ அந்த இடத்துல ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஃபுட்டேஜ்ன்றது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. மிஞ்சு போனால் ஏதாச்சும் 1-2 வெளியில் வந்தால் தான் தெரியும். ஸோ இஸ்ரேலுக்கு இதுலேயும் கணிசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு கமாண்ட் செயினையே மொத்தமாக ஈரான் இழந்துட்டு நிற்கிறப்போ அது எப்படி ஈடு செய்ய போகிறாங்க, இல்லை அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக என்ன நடத்த போகிறாங்கன்றது தெரியல. ஸோ இதை பற்றின அப்டேட்ஸ் இல்லை அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸை தொடர்ந்து மற்ற பதிவுகளில் பார்ப்போம். மிடில் ஈஸ்ட்டில் இன்னமும் ஈரானோட மிசைல்ஸ் பறந்துட்டே இருக்குது. துபாயோட பகுதிகள்லாம் இப்போ இந்த வீடியோ பேசிட்டு இருக்க நேரத்தில் மட்டுமே 3 பாலிஸ்டிக் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நார்மல் ஆகிறதுக்கு இன்னும் நாட்கள் ஆகிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் மற்ற பதிவுகளில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.